அறிவு இருக்கா? அதான் 2-3 டைமுக்கு மேல கால் பண்ணா எடுக்கல. வேற ஏன்னா இருந்து இப்படி விடாம கால் பண்ணிட்டு இருக்க? சரி மச்சான், கோச்சுக்காத. நீ வண்டியில போயிட்டு இருக்கன்னு எதுவும் எனக்கு தெரியாதுடா. சரி, நீ எதுக்கும் ஒரு இடமா வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பேசு. ஏற்கனவே ஒரு இடமா பார்த்து நிறுத்தியாச்சு, சொல்லுடா. இல்லடா, எது முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கே என்ன? ஆமாண்டா, ஒருத்தர் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கான். அதான் அவனுக்கு கணக்கு இன்னைக்கு முடிச்சே ஆகணும்னு போயிட்டு இருக்க. என்னடா சொல்ற, எதுவும் சம்பவமா? ஆமாண்டா. டேய், என்னடா எதுவுமே ஒரு வார்த்தை கூட சொல்லல, என்ன பிரச்சனை? எது சொல்லிட்டு செய்யற அளவுக்கு இல்லடா. இன்னைக்கு போய் அவனை பொழந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். டேய், அப்படி எவன் என்னடா பண்ணா? அதான்டா, இப்ப திடீர்னு வந்தவன் மாதிரி புதுசா ஒருத்தவன் முளைச்சிருக்கானே, அந்த போலீஸ்காரனு தான் அவன. டேய் மச்சான் மச்சான், இருடா. டேய் சும்மா இருடா. இப்ப நீ என்ன சொல்லுவனே தெரியாது. அச்சோ அதாயிடும் இதாயிடும் இந்த பயம் காட்டுற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். டேய் கிறுக்கா, சொல்றத கேளுடா. உன்னை எவன் இறந்துகிட்டு இப்ப பயம் காட்டினா? நான் சொல்ல வந்த விஷயமே வேற. நானே அந்த போலீஸ்காரனை பத்தி பேசுறதுக்காக தான் இப்ப கால் பண்ணனே. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், அவன் பண்ண பிரச்சனையை பத்தி சொல்றதுக்காக தான் இப்ப நான் கால் பண்ணனே. இப்ப நான் கார்த்திக் வீட்டுல தான் இருக்கேன். ஏற்கனவே இங்க ஒரு பக்கம் இவனா இருந்துகிட்டு கண்ணா பின்னான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதுல அந்த போலீஸ்காரர் இருந்துகிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான் போல இருக்கு. எங்க? கார்த்திக் வீட்டுக்கா? ஆமா மச்சான், இங்க வந்து கொன்றுவா, அது பண்ணிருவா இது பண்ணிருவான்னு மிரட்டிட்டு போயிருக்கான் போல இருக்கு. கார்த்திக் தாத்தா இருந்துகிட்டு இவ்வளவு நேரமும் ஒரே அழுகையும் புலம்பலும் தான். ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை, இதுக்கே அவன் எப்படி வாங்க போறான்னு தெரியல. இதுல அவன் ஒரு இடமும் கால் வைக்காம இருக்க மாட்டான் போல இருக்கு. அங்கேயே வந்துட்டு போயிருக்கானா? என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியலடா. அவங்க தாத்தா வேற இருந்து ரொம்ப புலம்பிட்டு இருக்காரு. இப்ப எங்கடா? எல்லாம் கார்த்திக் வீட்டுல தானே இருக்கீங்க? ஆமாண்டா, இங்கதான் இருக்கோம். சரி வரேன் வை. சரிடா. ஏண்டி இப்படி ஒரு ட்ரெஸ் கூட மாத்த விடாம காலேஜ் முடிஞ்சதும் வந்ததும் வராதுமா இப்படி இழுத்துட்டு வர? அவ்வளவு அவசரம் என்னடி? இங்க பாருங்க மிஸ்டர், உங்ககிட்ட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்டா. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஹால் மாட்டவே மாட்டறியே. சரி சொல்லு, என்ன அப்படி முக்கியமான விஷயம்? ஏன் நான் என்ன பேச வருவேன்னு உனக்கு தெரியாதா? அது தெரியல எனக்கு என்னன்னு. எதிர்பார்த்ததுதான். சரி, நானே ஞாபகப்படுத்துறேன். என்னடி இப்போ உனக்கு? அட அவசரப்படாதடா, வெயிட் பண்ணு. சார் எதுக்காக என்ன சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்தீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு செக் பண்றேன். அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு, சொல்லு. ஞாபகம் இருக்குன்னா சரிதான். வேற என்ன, பேசியாச்சுல்ல, அப்ப வீட்டுக்கு கிளம்பலாம்ல. அட இருடா, ஞாபகம் இருக்கிறதெல்லாம் என்னவோ சந்தோஷம்தான். சரி அதை விடு, நீ நினைச்சு வந்தது நடந்துச்சா? அது 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 வந்து நான் சொல்லட்டுமா? நீ நினைச்சு வந்த மாதிரி எதுவுமே நடக்கல, அப்படிதானே? அப்படிலாம் எதுவும் இல்லையே. யார் சொன்னா? யார் சொல்லணும்? பொய் சொல்லாத ரோஹித். இங்க பாரு, நான் உன்கிட்ட 3 months டைம் கேட்டேன். இன்னுமே முழுசா 1 month கூட முடியல. சரிதான். ஆனா நீ நினைச்சு வந்த மாதிரி உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு வச்சுக்கோயேன். அந்த விஷயம் யாருக்குமே சொந்தம் இல்லாம இருக்கணும். ஆனா உன் விஷயத்துல அப்படியே சொல்ல. என்ன நீ உளர்ற? நைட்டு உன் டைரிய படிச்சனே. அதான பார்த்தேன். வந்ததும் வராததுமா எதுக்கடி உனக்கு இந்த வேலை? ஆமா, வேற அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டனால தானே நீ இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்குன்னு எனக்கு தெரியுது. சோ உனக்கு அந்த பொண்ணு கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல, அப்படிதானே? நிவி, வேற ஏன் ரோஹித் என்ன அவாய்ட் பண்ற? நீ என்கிட்ட 3 months டைம் கேட்டு இருந்ததா, பட் உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. அதனாலதான் ஆன்ட்டி கூட நானும் கிளம்பி வந்தேன். உனக்கு அந்த பொண்ணை எவ்வளவு பிடிக்குமோ அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு பிடிக்கும்டா. அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? நிவி ப்ளீஸ் டி, நிறுத்து. முடியாது ரோஹித், எந்த பொண்ணுக்குமே இப்படி எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க தெரியுமா? நிவி எனக்கு தெரியும்டி, எந்த பொண்ணும் ஒத்துக்க மாட்டாங்கதான். ஆனா அதுக்கெல்லாம் எனக்கு எதுவும் மேல முதல் ஃபீலிங்ஸ் இருக்கணும்டி. சின்ன வயசுல இருந்து என் கூட இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனா அதனாலவோ என்னவோ எனக்கு உன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்ல. ஆனா எனக்கு உன் மேல அவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நானே சொல்றேன். Why the hell you don't understand that, ரோஹித்? நிறுத்து. இப்ப எதுக்கடி நீ கோவப்படுற? அது நான் சரி, நான் கோவப்படலடா. ஆனா நான் உனக்கு சொல்றேன்ல எனக்கு என்ன தோணுதுன்னு, அதையும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு தான் கேக்குறேன். அப்படி என்ன, அந்த பொண்ணு மட்டும் அவ்வளோ அழகா? ஏன் ரோஹித், நான் அந்த அளவுக்கு அழகா இல்லையா? இல்ல படிக்கதான் இல்லையா? ஒருவேளை எனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லைன்னு யோசிக்கிறியா?
நிவி நிவி ப்ளீஸ் டி நிறுத்து. எவ்வளோ டைம் நான் சொல்றது, இந்த மாதிரி செல்ஃப் கம்பேரிசனை நிறுத்து. நீ அழகா தாண்டி இருக்க, அவ்வளோ அழகு. படிச்சுட்டு தான் இருக்க, ஏன் என்னை விட அறிவுல 100 மடங்கு ஜாஸ்தி. வேற ஆனா அது நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸ்கூல் டேஸ்லயும் சரி இப்பவும் சரி, நான் அவளை பார்த்து பேசின அந்த கொஞ்ச நாள் என்னால இப்பவும் மறக்க முடியல, மறக்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். தெரியல, எப்பவுமே கோவமா பாக்குற அந்த கண்ணு. ஒரு சில விஷயம் அவ பண்றது அவ்வளவு கியூட்டா இருக்கும். நீயும் கியூட் தான். போடா. எனக்கு தெரியல நிவிமா, உனக்கு எப்படி சொல்லி அதை புரிய வைக்கிறதுன்னு. எனக்கு தெரியும் அது எனக்கு கிடைக்காதுன்னு. பட் நான் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு இன்னமும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா டைம் வேணும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு உனக்கு ஏன் இவ்ளோ பிடிக்குது? நீ கொஞ்சம் கூட டிஃப்ரெண்டா இருக்கடா. அதனாலதான் எனக்கு உன்னை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தாத்தா, நீங்க ஏன் தாத்தா இப்ப இருந்து இவ்வளவு டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு இடமா இருங்க. தப்பு பண்ணவனே அவன். என்னதான் தப்பு அவங்க பக்கமே இருந்தாலும் அதிகாரத்துல இருக்க ஆள் இல்ல. நாளைக்கு நம்ம பிள்ளைக்குன்னு ஏதோ ஒண்ணு ஆகிருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன் முன்னாடியே இருந்துகிட்டு அந்த போலீஸ்காரரு நாலு பின்ன உன் பேரன் காணா போயிடுவான்னு என்கிட்டயே சொல்றாரு. ஐயோ தாத்தா, அந்த ஆள் பேச பேச நீங்க பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் ஓவரா பேசிட்டு போயிருக்கான். அப்படியெல்லாம் அந்த ஆளு போலீஸ்காரனாவே இருந்தாலும் சட்டுன்னு ஒரு ஆள் எதுவும் பண்ணிட முடியாது தாத்தா. இல்லப்பா, நாமளே இருந்து இந்த நியூஸ் சேனல்ல எல்லாம் எவ்வளவு விஷயம் பாக்குறோம். ஒருத்தன் தப்பு செஞ்சானா என்னன்னு விசாரிக்காமையே அதிகாரத்து முறையில கூட்டிட்டு போய் அடிச்சு கொள்ற உலகமா இருக்கு. இதுலதான் என் பேரனா அவனுக்கு பார்த்தாலே ஆக மாட்டேங்குது. வீடே தேடி வந்து மிரட்டிட்டு போறான். நாலு பின்ன ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆகிருச்சுன்னா என்ன பண்றது? இவனுக்காக தான் என் உசுரை வச்சுக்கிட்டு நான் கிடக்குறேன். ஆமா, இப்படி பயந்து பயந்துதான் ஒண்ணுத்துக்கு ஆகாம போறது. கேக்குற என்னையும் உள்ள தள்ளி கதவை சாத்திட வேண்டியது. ஏன் தாத்தா இப்படி இருக்க? அப்படி உயிர் தான் போனா போகட்டுமே. இப்படி பயந்து பயந்து வாழறதுக்கு பேசாம செத்து போகலாம். ஏய் சும்மா இருடா. கார்த்திக், வா மச்சான். என்னடா நடக்குதுங்க? அவன் வீடு தேடி வந்து மிரட்டிட்டு போவானா? நீ என்ன விஜய் டேய் இருடா. என்ன தாத்தா? ஏன் விஜய், இவன் தான் ஏதோ ஒண்ணும் தெரியாம பேசுறான். நீ வந்து அவனுக்கு எதுவும் புத்திமதி சொல்லுவேன்னு பார்த்தா நீயே இப்படி பேசிட்டு இருக்கியடா. தாத்தா நீங்க அமைதியா இருங்க. இன்னைக்கு அவன் கைய காலை உடைக்கலன்னா எனக்கு தூக்கமே வராது. டேய் நீ என்னடா, நான் என்னவோ கேட்கும் போது நீ அவனை பார்க்க போயிட்டு இருக்கன்னு இப்ப பாப்பாவெல்லாம் கூட கூட்டிட்டு வந்திருக்க. என்னடா ஆச்சு? சத்தியமா அவனை வெளுத்து எடுக்கலன்னா எனக்கு என் பேர் விஜய் இல்லடா. விஜய் என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. அந்த பொறுக்கி இங்க வந்ததும் இல்லாம காலேஜ் போயிட்டு பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த பொண்ணுகிட்ட என்ன பேசிருக்கான் தெரியுமா? யாரு, பாப்பா கிட்டயா? வாயில சொல்ல முடியல, அவ்வளவு அசிங்கமா பேசிருக்கான். என்னடா சொல்ற? அத பத்தி நினைக்க எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள பத்திக்கிட்டு எரியுதுடா. எனக்கு புரியலடா, பாப்பாக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை? அந்த ரேணு மதியோட கிளாஸ்மேட் தானே. அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்துகிட்டு கார்த்திகை பாக்கணும்னு சொல்லி அழுதுருக்கா போல இருக்கு. சரின்னு 2 பேரும் இவனை பார்க்க கிளம்பிருந்த நேரத்துக்கு அந்த நாய் அங்க வந்திருக்கான் போல இருக்கு. என்னடாச்சு? இல்லடா, தங்கச்சி இருக்கா, எனக்கு சொல்றதுக்கு வாய் வரமாட்டேங்குது. ஆனா அவனை புலந்தா தானே எனக்கு நிம்மதியா இருக்கும். இதுலயே தெரியுது அந்த பொறுக்கி என்னவோ கீழ்த்தனமா பேசியிருக்கான்னு. இங்க வந்தப்பவே அவனை விட்டுருக்க கூடாது. இருடா நானும் வரேன். கார்த்தி, ஹே தாத்தா சும்மா இரு. கார்த்தி பூர்த்தின்னுகிட்டே அவன் வந்த நேரத்துக்கு உன்ன உள்ள தள்ளி கதை சாத்திருக்கணும். நீ பயந்து பயந்து என்னையும் அப்படியே வளர்த்து எடுத்திருக்க. டேய் சரி விடுடா. இல்ல மச்சான், நான் பாத்துக்கிறேன், நீ இங்க இரு. உனக்கு வேற இந்த நேரம் பார்த்துதான் தலையில அடிபட்டு இருக்கு. டேய் என்னடா இப்போ சொல்றதை கேளு. டேய் இவன் இங்க இருக்கட்டும், நான் வரேன்டா, வாடா. ஒரு நிமிஷம் இருடா. உள்ள எங்க போறான்? வா கிளம்பலாம். ட்ரெஸ் மாத்தினி, அதுவும் சரிதான். சரி வா. விஜய் நீ இருமச்சா, நான் பாத்துக்கிறேன். வாமதி. டேய் நானும் வரேன்டா. டேய் நீ இருடா, நாங்க பாத்துக்கிறோம். என்னாச்சு பெருமாள்? ஒண்ணும் இல்ல சார். கமிஷனர் சார் எப்படி இன்னும் 1 hourல வந்துருவாராம். நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன் சார். நீங்க வேணும்னா மேடம வீட்டுல விட்டுட்டு வந்துருங்க. இல்ல பெருமாள் இருக்கட்டும், முடிச்சுட்டே போய்க்கலாம்.
இல்ல சார், பாவம் அவங்களும் எவ்வளவு நேரம் இங்க இருப்பாங்க. அட்லீஸ்ட் பஸ்லயாச்சும் அவங்கள ஏத்தி விட்டுறலாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெருமாள், இருப்பாங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? அது இல்லன்னு எனக்கே தெரியும். நில்லு. அப்படியா? யாருது? என்ன யாருன்னு எதுவும் விசாரிக்க வேண்டியதானே? அப்படியா? சரி, நாங்க பாத்துக்கிறோம். கமிஷனர் வர நேரமாச்சு. நீங்க ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்சம் ஆளுங்களை மட்டும் வேகமா அனுப்பிச்சு விடுங்க. என்னாச்சு பெருமாள்? யாருன்னு தெரியல சார். ஸ்டேஷனுக்கு ஏதோ உங்களை தான் பார்க்கணும்னு யாரோ வந்துட்டு போனதா சொல்றாங்க. என்னையே பார்க்கணும்னா யார் இதுன்னு எதுவும் கேட்டீங்களா? அது எதுவும் பெருசா டீட்டெயில்ஸ் சொல்லலையா சார். ஆனா உங்களுக்கு எதுவும் ரொம்ப வேண்டியப்பட்டவங்களா? எனக்கு வேண்டியப்பட்டவங்களா? ஆமா சார், அப்படிதான் சொன்னாங்களா. ம், யாரா இருக்கும்? சரி, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நேர்ல தேடி வந்தா பாத்துக்கலாம். ஓகே சார், எல்லாம் சரியா இருக்கான்னு கமிஷனர் வர்றதுக்குள்ள நான் பைக்ல ஒரு ரவுண்ட்ஸ் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே பெருமாள். அச்சோ, என்னடா நடந்ததெல்லாம் உன் தொங்குச்சு சொல்லிருப்பாளே. ஹேய், என்ன ஆளு கூட்டிட்டு வந்திருக்கியா? உன் அண்ணங்காரன் பெரிய பருப்பா என்ன? ஏண்டா பருப்பாடா நீ? அடச்சி, நீ எல்லாம் ஆம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன்டா. ஏய், அடச்சி வாய முடு. வேணும்னா எழுதி நெத்தியில ஓட்டிக்கிட்டு சுத்து. அப்பாவது யாராவது நம்புறாங்களான்னு பாப்போம். ஏய், எங்க வந்து யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா உனக்கு? டேய் சை, பொண்ணுங்களா இருக்காங்களேன்னு பாக்குறேன். இல்லன்னா நீ யாருன்னு சொல்லிட மாட்டேன். டேய் அண்ணா மதி, சும்மாரு. அது என்னடா சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு வந்திருக்க? என்ன என்ன நினப்புல வந்திருக்க? பொண்ணுங்க இருக்காங்களேன்னு பாக்குறேன். இல்லனா இதுக்கும் வேற மாதிரி எதுவும் பதில் சொல்லியிருப்பேன். என்னடா தொட்டுருவியா? நீ தொட்டுட்டு இங்க இருந்து போயிருவியா? அட, பயமா இருக்கா என்ன? அப்படின்னா சொல்லிடுடா, பயந்தாங்கொழி எல்லாம் அடிக்கிறது இல்ல. ஹேய், சிறு பேத்தாதரா, அடிச்சு குடிச்சிட போறேன். ஓடிரு. அண்ணா வேணாண்ணா, இங்க இருந்து போயிருங்க ப்ளீஸ். ஏரேனோ, அண்ணா ப்ளீஸ்ண்ணா. இங்க பாரு, உன் மேல நான் பயங்கர கோவத்துல இருக்கேன். ஒழுங்கா தள்ளி போயிடு. அண்ணா ஏண்ணா? உனக்கு தெரியாதுல்ல ஏன்னு? போயிடு. இப்போதைக்கு நான் யார்கிட்டயும் பேசுறதுக்கு இல்ல. நான் என் தங்கச்சிக்காக வந்திருக்கேன். ஹேய், போடி இந்த பக்கம். எங்க அடி பாப்போம். அடிடா, அதுக்கு தானே வந்திருக்க. எங்க அடி பாப்போம். டேய், உனக்கு நேரம் சரியில்லைடா. அடிங், எனக்கா சரியில்லை? அண்ணா மச்சான், டேய் அண்ணா வேணாண்ணா, போயிடலாம். ஒண்ணும் இல்லம்மா, இரு. மச்சான், நீ தங்கச்சியை கூட்டிட்டு போய் கொஞ்சம் ஓரமா நில்லுடா. மதிவா. என்னடா அப்படி இப்படின்னு டைலாக் பேசுன? இப்ப என்னன்னா ஒரே உதைக்கு 1 கிலோமீட்டர் போற? போலீஸ்காரன்டா, முடியுமா? வாய்ஸ் அவடாலாம் முக்கியம் இல்ல. போனா போதுன்னு இதோட விடுற. ஒழுங்கா தப்பிச்சு ஓடிரு. டேய் நாயே, உன்னை திருப்பி அடிக்க முடியாததுக்கு காரணம் உன் மேல இருக்க பயமும் இல்ல, உன்னை திருப்பி அடிக்க முடியாம இல்ல. உன்ன மாதிரி நான் என்ன பொறுக்கியா சொல்லு? நீ உடுத்திருக்கியே ஒரு Dress, அதுக்கு மரியாதை கொடுத்துதான்டா இவ்வளவு நேரமும் சும்மா இருக்கேன். அப்படியா? இருடா வரேன். எப்படி போதுமா? மவனை இன்னைக்கு செத்தடா நீ. அண்ணா என்னடா வாங்குறது இன்னும் பத்தலையா? டேய், இப்ப சொல்லுடா, நீ ஆம்பளை தானே? முடிஞ்சா எழுந்து வாடா. உன்னை செத்தடா இன்னைக்கு.
மானுக்கு கொம்புடா யானைக்கு தந்தம்டா மக்காயின் பெருமே அன்புடா சிங்கம் நசீரும்டா சிறுத்தை நபாயும்டா என்னோட பலமெல்லாம் வீரம்டா தூரல் போட்டா கோணியிலே கொடை இருந்தா தூள் தாகம் வந்த கேணியிலே ஏதாகம் வந்த கேணியிலே தண்ணி இருந்தா தூள் காலம் உன்னை எணியிலே ஏற்றி வைக்கும் தூள் ஹே கைஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. என்னடா இப்பதான் ஃபைட் சீன் ஆரம்பிச்சது அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களேன்னா? ஒன்னும் இல்ல, அடுத்த 25 நிமிஷத்துக்கு போடணும் தான் எனக்கும் ஆசை. பட் ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு, அதை மட்டும் பண்ணிடுறேன். ஃபைட் சீன்ல என்னடா போலீஸே அடிக்கிறீங்க, ரொம்ப ஓவரா இருக்கேன்லாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் அது ஒரு என்டர்டைன்மெண்டா மட்டும் பாருங்க. நான் எந்த ஒரு ஃபீல்டுல இருக்கவங்களையும் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா காட்டணும்னு நினைக்கல. பட் அந்த கேரக்டரோட ரோல் அப்படி மூவிஸ்ல தான் காட்டுறது இல்லையா, அது மாதிரி ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்டா எடுத்துக்கோங்க. அதை தான் கிளாரிஃபை பண்ணணும்னு வந்தேன். ஏன்னா இதுக்கும் சில பேர் கிளம்பிடக்கூடாதுல்ல, நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்டேன்னு. அதனாலதான் இதை பேசி முடிச்சுட்டு அடுத்த சீன் எடுத்தாதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு டியூரேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேற என்ன, அவ்வளவுதான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.